ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜர்னிஸ் கார்ட்டூன்ஸ். இனி நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவலில் எபிசோட் 205 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல போகிற வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். அண்ட் இந்த ஒரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைகாகே சமிட் அப்படிங்கிற ஒரு ஆர்க்குள்ளே வரும். அதாவது 197 214 வரைக்கும் வந்து இந்த எபிசோடு எல்லாமே வந்து அந்த ஒரு ஆர்க்குள்ளே தாங்க வரும் ஃபைகாகே சமிட்டுங்கிறது. ஸோ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து சாய், சக்குரா, கீபா அப்புறம் லீ எல்லாருமே வந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் கிளம்பிடுவாங்க. எதுக்குன்னு பாக்குறப்ப நருட்டோ பேசி வந்து முடிவு எடுக்கிறதுக்காக. அண்ட் இந்த மாதிரி ஈனோ வந்து தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. பட் நம்ம சக்குராவை பாக்குறப்ப அவ வந்து தைரியமா நருட்டோ கிட்ட பேசணுங்கிற மாதிரி வந்து தைரியோட வந்திருப்பாள். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த இடத்துல கீபாவை யார் கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப சாய் தாங்க கூப்பிட்டுருக்கான். அண்ட் எதுக்குன்னு பாக்குறப்ப இந்த மாதிரி வந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் தான் வந்து டான்ஸோ பைபிளே இருக்கான். அண்ட் அந்த அவன் வந்து இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டான். ஆனா அவன் கிட்டத்துல வர்றப்ப மோபண்ட் நருட்டோ ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அதாவது அவங்க ஃபைட் போட்டதுல வந்து ஹோட்டலே நாடு அடிச்சிட்டாங்கல்ல. அதனால ஹோட்டல்காரி வந்து யமாட்டோவை போட்டு திட்டிட்டு கிடப்பான். யமாட்டோ வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நருட்டோ வந்து ஒரு விஷயத்தை பத்தி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பான். எது அப்படின்னா இந்த மாதிரி டோபி சொல்லியிருப்பான்ல, சாஸ்கே வந்து இந்த மாதிரி வேர்ல்டு அழிக்க போறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இப்ப ஹேட்ரட் மட்டும்தான், வெறுப்பு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் டோபி என்ன சொல்லியிருப்பானா வந்து இனிமேல் சாஸ்கே வந்து அவனாலதான் வந்து திருத்திக்க முடியும், வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் கட் பண்ணிட்டு வந்து டோபி வந்து இந்த மாதிரி இந்த ரைகாகேஸ் கூட அப்புறம் வந்து காகேஸ் கூட எல்லாம் பேசுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஆனா அதுக்கு வந்து ரைகாகே ஒத்துக்காம வந்து அவன் பேசுறதுக்கு முன்னாடி சமஸ்பீல் அட்டாக் பண்ண போவாரு. பட் இருந்தாலும் அவன் வந்து அவனோட டெலிபோர்டேஷன் ஜுட்சு நமக்கு தெரியுமே. ஆனா அசால்ட்டா வந்து அதை தாண்டி போயிடுவாரு அந்த ரைகாகே. அண்ட் இந்த இடத்துல வந்து சாஸ்கேவை வந்து டெலிபோர்டேஷன் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரைகாகே இன்னமும் கோவமா அண்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்க சாஸ்கே வர வைப்பீங்களோ என்னமோ நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி வந்து டோபி சொல்லிடுவான். அண்ட் உடனே வந்து கரீன் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு திரும்ப அனுப்பி வச்சிருவான். ஏன்னா வந்து சாஸ்கே எதுக்காக நீ சாஸ்கேவை காப்பாத்துறங்கிற மாதிரி. அண்ட் எதுக்குன்னு பாக்குறப்பதான் இந்த மாதிரி வந்து அதாவது சாஸ்கேக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான சரிங்கன் இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்ணி இப்ப சூசனை கூட போடுறான்ல. ஆனா அதுதான் இவனுக்கு வேணும். ஆனா அந்த சூசனும் வந்து இந்த மாதிரி காகேஸ் கூட ஃபைட் பண்றப்ப கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கான். ஆனா அதனால இந்த உள்ள இறக்கி விட்டு இவனுங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு மேட்டர் நடக்குங்கிற மாதிரி சொல்லவும் அப்போதான் கேட்பானுங்க என்ன மேட்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப சுக்கினோமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் உனக்கெல்லாம் பயங்கரமா சாக்க மாதிரி சொல்லிட்டு அண்ட் வந்து இது இவ்வளோ திறமையா இருக்கே, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றங்கிற மாதிரி வந்து மிஃபூன் கேட்பாரு. அண்ட் டோபி ஒரு விஷயத்த சொல்ற, அதாவது முன்னாடி காலத்துல அதாவது நான் ஆஷிராமா கூட ஃபைட் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என் பவர்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி கேட்கறப்ப உடனே நீ வந்து கண்டிப்பாவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமினா என்னன்னு மாதிரி கேட்கறப்ப தான் ஓகே நான் பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேங்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பான். அண்ட் எல்லாருமே வந்து எதுக்குன்னா கண்டிப்பா நீங்களும் சரி நானும் சரி ஒன்னா சேர்ந்து பவர்ஃபுல்லா மாறணுங்கிற மாதிரி சொல்லவும் நாங்க எதுக்கடா பவர்ஃபுல்லா மாறணுங்கிற மாதிரி ஜெனரேஷனா வந்து பாஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப பாக்குறப்ப அது ஹிடன் லீஃபோட அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குங்கிற மேட்டர் சொல்றான். அண்ட் சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் இளைசாரிங்கன்னோ ரினேகனோ இதுதான் இருக்கணும், இது இருந்தா தான் பார்க்கவானா. உடனே உனக்கெல்லாம் உனக்கும் சேஜ் ஆஃப் சிக்ஸ் நருட்டோ கிட்ட இருக்குதோ எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோல்ல இருந்ததுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் ப்ராஜெக்ட் சுக்கியோமினா ஒன்னும் இல்ல 10 tailed பீஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது எல்லா பீஸ்டையும் அதாவது கிட்டத்தட்ட 9 பீஸ்ட் இருக்குங்க இப்ப. ஆனா அந்த 9ஐயும் அதாவது சேர்த்துட்டு 10 tails உருவாக்குறானுங்களாம். அதுதான் 10 tailed பீஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து எல்லாத்துக்குமே அள்ளுவிட்டு போயிருது. டேய் இந்த இருக்கிற 9மே ஏதாவது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ இது இன்னொன்னு 10வது வேணா ஒன்று கொண்டு வரியாங்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்ட் சேர்க்கிறப்பதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த யாருக்குள்ள டெய்ல்டு பீஸ்ட் இருக்குங்கிற மாதிரி இப்பதான் சொல்லுவான். அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது 1 tail வந்து இருக்கிறது வந்து நம்ம காராக்குள்ள தான், சுக்காக்கு இருக்கிறது காராக்குள்ள தான். அண்ட் செகண்ட் டெய்ல் இருக்கிறது வந்து யுகிட்டோ அதாவது ஹிடன் கிளவுட் வேற ஒன்று ரைக்காக இருக்கிற இடம் தான். அண்ட் இந்த 3 tail பீஸ்ட் வந்து 5 tail பீஸ்ட் இருந்துச்சு. அண்ட் 6வது அவனோட தான் வந்து 6 tail பீஸ்ட். அண்ட் அடுத்து ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் சேர்ந்த ஃபூ அப்படிங்கிறவளுக்கு இந்த மாதிரி 7 tails இருக்கு. அண்ட் அதாவது 8 tail பீஸ்ட் யார்கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா 10 tails பீஸ்ட் தான் ஒவ்வொரு பீஸ்டா தனித்தனியா பிரிச்சிருக்காரு. இப்போ நாங்க அதை ஒன்னா சேர்க்க போறோங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த மாதிரி வந்து சேஜா நம்ம முடியுங்கிற மாதிரி ஒரு சீலிங் ஜுட்ஸும் போட்டு வச்சிருப்பாரு. அதுதான் ஒரு நெஞ்சுட்ஸுங்க. அண்ட் அந்த சீலிங் ஜுட்ஸு எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே வந்து அது வந்து போட்டு வச்சிருப்பாரு. அண்ட் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி 10 tails வந்து அவருக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல ஈஸியா. ஆனா அதுதான் வந்து இந்த சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்து நினைச்சிருக்காரு. அதனால தான் அவர் எல்லாத்துமே வந்து காடுன்னு சொல்றாங்க. அண்ட் கடைசியா ஒரு சாவரப்ப வந்து அதோட பவர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த டென்ட், அதாவது இந்த பீஸ்ட்டை வந்து சாவ விடாம தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது அந்த சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்து வந்துட்டு இந்த டென்டைல்ஸை விழுவாங்கன்னப்ப மனுஷனையும் தாண்டி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறினாருங்கிற மேட்டரை சொல்லுவாங்க. வந்து கேட்பானுங்களா உடனே இந்த மாதிரி அந்த பவர்ஸை வந்து நானே அட்டைன் பண்ணிக்க போறேன், அதாவது நானே ஒரு ஜென்ஜூரிக்கியா மாறி அதுல இருக்க ஆக்குலர்ஸ் பவர்ஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேங்கிற மேட்டர் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா இந்த உலகம் வந்து ஒரு இல்யூஷன் உலகம் சொல்றாங்க. அண்ட் அப்படிலாம் வந்து ஒன்னு சேர்க்கிற ட்ரை பண்ணா கூட மக்கள்லாம் எப்படி அந்த கென்ஜூட்ஸ்ல இருந்து வெளியே வரது அப்படிங்கறதுலே வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க. என்ன அவுட்புட் வந்துச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க இருக்க வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அதனால நீங்க தயவு செஞ்சு அந்த 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸ் என்னன்னா இந்த மாதிரி வந்து என் தம்பி ஓன்ட்ட இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, ஆமா இந்த நாங்க பார்த்த ஜென்ஜூரிக்கிலேயே இவர் தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டான ஜென்ஜூரிக்கின்னு நான் சொல்லணும், ஏன்னா ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாருங்கிற மாதிரி யோசிப்பானுங்க. அப்ப உன்கிட்ட இல்லையாங்கிற மாதிரி வந்து ரைகாகே சாக்காய் இன்னமும் கோவமாவாரு. அண்ட் இந்த கேப்பை பயன்படுத்தி வில்லேஜ் விட்டு எஸ்கேப் ஆயிட்டானாங்கிற மாதிரி வந்து ரைகாகே கோவமாயிட்டு அவன் மட்டும் கையில கிடைச்சான் செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல காரெல்லாம் ஓப்பனா சொல்லிடுவான் என்னன்னா, நாங்களாம் நருட்டோ உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாதுப்பா, நீங்க கிளம்பிட்டு போயிட்டே இருங்கன்றப்ப மிஸ்ஸுக்காகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதாவது நருட்டோ ஒப்படைக்கூடாதுன்னு ரைகாகே வந்து 8th டேல வந்து நான் ஒப்படைக்க மாட்டேன், என் தம்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அண்ட் நீங்க வந்து ஒப்படைக்கட்டும் வந்து பெரிய பிரச்சனை நடக்காது, ஏன்னா இந்த நாங்க கிடைச்ச டெயில்ட் பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவர்லாம் அப்படிங்கிறவன் நான் சொல்றேன் இப்பல இருந்து வந்து 4th கிரேட் நிஞ்சா வார் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிரு. ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வார்னா சும்மா ஒன்று சேரணும்ல. பட் அதனால வந்து இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவானுங்க. பட் ரைகாகே வந்து என்னங்கிறத தெரியல. பட் அதனால கேட்பானுங்க ரைகாகே கிட்ட, என் தம்பி தான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே, அதனால இந்த அக்கட்ஸுக்கே வச்சு நான் என்ன பண்ண முடியும், அவங்க எல்லாம் போட்டு தள்ளுறது வர வழி இல்லை, நம்ம ஒன்னா சேர்ந்து ஆகணுன்ற மாதிரி ரைகாகையும் ஒத்துக்குவான். அண்ட் அதுக்கப்புறம் டான்ஸோ தான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அண்ட் அவனெல்லாம் நம்ம நம்பிக்கையோட வச்சுலாம் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளும் கிடையாது, அவன் இருக்கிற வரைக்கும் ஹிடன் லீஃபுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. முதல்ல அவனை தூக்கிட்டு வேற யாரையாவது போடணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் உடனே காரா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காரு, அவரை வேணா போடலாங்கிறப்ப யாரா சொல்லி சொல்லலாங்கிற மாதிரி வெறிய கேட்பாங்க. அப்ப வந்து வேற யாரும் இல்ல கக்காஷி சென்சாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாத்துக்கும் கேட்டோடனே அள்ளு விட்டுருது பண்ணிருப்பாருங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர் வரதுக்கு முன்னாடியே வந்து நருட்டோக்கு பதில் லைட்டா வந்து அமைதியெல்லாம் பேசியிருப்பான். அதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா நம்பிக்கையான ஆள் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ரைகாகையும் ஒத்துக்கிறாரு. வந்து போறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கில்லர் பியை தேடி போலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த கமுயிங்கிறவங்க இருப்பானுங்கல்ல, அவன் வந்து இந்த மாதிரி வந்து சமுய் அப்புறம் கருய் அப்புறம் வந்து ஒமோய் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த மேட்டர்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்கிற கண்டிப்பா இந்த பீஸ்ட்டை காப்பாற்றணும், எங்க இருக்கான்னு இப்ப தேடி கண்டுடி போவோம் அப்படிங்கிற மாதிரி மிசுகாகே சொல்லுவாங்க. அண்ட் வந்து எதிராளி மடராங்கன்னு சொல்றப்ப கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டு அள்ளு விடுது. அதுக்கும் மேல 7 டெயில்ஸை ஒன்னா சேர்த்து வச்சு கொலை பண்ண போறானுங்க. ஆனா அதுக்கும் மேல அவன்கிட்ட என்னென்ன ஜொட்ஸும் இருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்கும் மேல ட்ரிம்கர்லாம் யூஸ் பண்ணானா இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்ல மடரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஒனோக்கில என்ன சொல்லுவானா, இவங்க அதாவது 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸையும் ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்திக்கணும்னு சொல்றப்ப காரா வேண்டில் ஃபீல் இறக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் வந்து இவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தன் வந்து போற டிக்ளேர் பண்றானா கண்டிப்பா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும், அவன் பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும், 9 டெயில்ஸ் பத்திரமா பாத்துக்கணும். 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸ் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அண்ட் காரா சொல்ற பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அண்ட் வந்து தேவைப்படுற சிச்சுவேஷன்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ண அண்ட் எல்லாருமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கெங்க இருக்கானுங்க அந்த 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து ட்ராக்கிங் யூனிட்டை சென்ட் பண்ணி தேட சொல்லுவானுங்க. அண்ட் ரைகாகே என்ன சொல்லுவாருன்னா, அந்த கில்லர் பி பைக்கிட்டலாம் வந்து என் பேரை சொல்லுங்க, இல்லைன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் காரா கிட்ட வந்து கக்காஷி கிட்ட பேசுற ஒரு பொறுப்பு, அதாவது இந்த 7 ஸ்வாட்ஸ்மேன்ல இருக்கான்ல அவன் கிசாமே பத்தி பேசுவான், ஏன்னா கிசாமேவும் 7 ஸ்வாட்ஸ்மேன்ல இருப்பான். அண்ட் அதனால அவனை பத்தி மேட்டர் சொல்லுவான். ஆனா அவனோட சார் ஸ்கின் ஸ்வாட் அதெல்லாம் இன்னும் கொடூரமா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா என்னதான் ஹியூமனா இருந்தாலும் கூட அவன் ஒரு ஜென்ஜரிக்கு வந்து ஈக்குவலான ஒரு ஆளுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதனால வந்து என் சீனியரை தான் சொன்னாங்கிற மாதிரி வந்து இங்க இருக்க ஸ்வாட்ஸ்மேன் சோச்சிரோ சொல்றான். அண்ட் இந்த மாதிரி சுச்சுகாக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸ் மட்டும் நம்மள்ட்ட இருக்க கூட கூடாதுன்னா கண்டிப்பா 8 டெயில்ஸ் 9 டெயில்ஸையும் நம்ம ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி ஒனோக்கி சொல்லுவான். அண்ட் ஜூகோ சொல்றான். அண்ட் உடனே வந்து சூகிட்ஸ் என்ன சொல்லுவானா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுபடி உள்ள போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோவை தான் காட்டுறாங்க. அண்ட் நருட்டோலாம் என்னன்னா வந்து சாஸ்கேவை சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாதான், சேஜுமோல போய் தான் கண்டுபிடிக்க முடியுமா. அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா ஸ்டேபுலா உட்காந்து கிடப்பான். அப்ப வந்து யமாட்டோ எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க. திடீர்னு வந்து சேஜு மோடுக்கும் போயிடுவான். அண்ட் கீழே பார்த்தா நம்ம ஆட்கள் வந்துருவானுங்க. அதனால வந்து அள்ளு விட்டு போயிருது, நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் சக்குராலாம் நருட்டோ கிட்ட பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்ற உடனே நருட்டோலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் சொல்ல சந்திக்கலாம்.